இன்னைக்கு வந்து செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு கத்திரிக்காயை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் எல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக மிளகாய் பொடி வந்துட்டு 2 ஸ்பூன், மல்லிப்பொடியும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, இதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது வந்து இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயில் வந்து இந்த பேஸ்ட் வந்துட்டு நம்ம போடணும். கட் பண்ணி வச்ச எல்லா கத்திரிக்காயிலையும் வந்துட்டு நம்ம இதை போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா வந்துட்டு எல்லா கத்திரிக்காயிலையும் வந்துட்டு இப்படி போட்டு வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்துட்டு இதில் போட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் வந்துட்டு ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுல பாதி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம்.
இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு வந்துட்டு இப்படி தட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்ச எண்ணெயிலேயே வந்துட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு இது கூட போட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் மசாலாலாம் வந்து சேர்க்கணும். நம்ம கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணும்போதே அதில் எல்லாம் போட்டிருக்கிறதால இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக போட்டோம்னா போதும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி, ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி போட்டுறேன். உப்பு, இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு இது கூட ஊற்றிடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் கொதிக்க தொடங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயெல்லாம் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம இந்த புளி ஊற்றுற டைம்லேயே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஆனால் இப்போ வந்து இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காயெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. குழம்பும் வந்துட்டு நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்துட்டு ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசைன்னு நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இதை வந்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.